யாத்திராகமம் 29வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 29வது வசனம் வரை. அந்த ஆட்டுக்கடா பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவானதால் அதிலுள்ள கொழுப்பையும் வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் கல்லீரலின்மேலுள்ள சவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின்மேலுள்ள கொழுப்பையும் வலதுபக்கத்து முன்னந்தொடையையும் கர்த்தருடைய சந்நிதானத்தில் வைத்திருக்கிற புளிப்பில்லா அப்பங்களுள்ள கூடையில் ஒரு அப்பத்தையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய ஒரு அதிரசத்தையும் ஒரு அடையையும் எடுத்து அவைகள் எல்லாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் குமாரரின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவைகளை கர்த்தருடைய சந்நிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்டி பின்பு அவைகளை அவர்கள் கைகளிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனபலியோடு வைத்து கர்த்தருடைய சந்நிதானத்தில் சுகந்த வாசனையாக தகிக்கக்கடவாய். இது கர்த்தருக்குச் செலுத்தப்படும் தகனபலி. ஆரோனுடைய பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சந்நிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்டக்கடவாய். அது உன் பங்காயிருக்கும். மேலும் ஆரோனுடைய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாரருடைய பிரதிஷ்டைக்கும் நியமித்த ஆட்டுக்கடாவில் அசைவாட்டப்படுகிற மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கப்படுகிற முன்னந்தொடையையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. அது ஏறெடுத்து படைக்கிற படைப்பானதினால் இஸ்ரவேல் புத்திரர் பலியிடுகிறவைகளில் அவைகளே நித்திய கட்டளையாக ஆரோனையும் அவன் குமாரரையும் சேர்வதாக. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதானத்தில் ஏறெடுத்து படைக்கிற சமாதான பலிகளில் அவைகளே ஏறெடுத்து படைக்கும் படைப்பாயிருக்க வேண்டும். ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்குப் பின் அவனுடைய குமாரரைச் சேரும். அவர்கள் அவைகளை உடுத்திக் கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள். Exodus chapter 29, verses 22 to 29. Also thou shalt take of the ram the fat and the rump, and the fat that covereth the inwards, and the caul above the liver, and the 2 kidneys, and the fat that is upon them, and the right shoulder. For it is a ram of consecration, and 1 loaf of bread, and 1 cake of oiled bread, and 1 wafer out of the basket of the unleavened bread that is before the Lord. And thou shalt put all in the hands of Aaron, and in the hands of his sons, and shalt wave them for a wave offering before the Lord. And thou shalt receive them of their hands, and burn them upon the altar for a burnt offering, for a sweet savour before the Lord. It is an offering made by fire unto the Lord. And thou shalt take the breast of the ram of Aaron's consecration, and wave it for a wave offering before the Lord, and it shall be thy part. And thou shalt sanctify the breast of the wave offering, and the shoulder of the heave offering, which is waved, and which is heaved up, of the ram of the consecration, even of that which is for Aaron, and of that which is for his sons. And it shall be Aaron's and his sons, by a statute forever from the children of Israel. For it is an heave offering, and it shall be an heave offering from the children of Israel of the sacrifice of their peace offerings, even their heave offering unto the Lord. And the holy garments of Aaron shall be his sons, after him, to be anointed therein, and to be consecrated in them.